வெல்கம் டு சாய்தியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறு கடையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிறு வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. அதை வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை பயிறு கடையல் செய்கிறதுக்காக பச்சை பயிரை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இது வந்து நேற்று நைட்டு வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து எடுத்து குக்கரில் போட்டு விசில் போட போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நான் சேர்க்குறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே பூண்டை வந்து உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், பூண்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா கீரை நான் சேர்க்குறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்க்குறேன். சேர்த்து இதையும் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி எடுத்திருக்கேன். நான் மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம சால்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளை நான் சேர்க்குறேன். சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம், பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கலாம். பச்சை பயிரில் இருக்க தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையுமே இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரத்தில் அது எல்லாமே ட்ரை ஆகிடும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதித்து வந்துட்டுருக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். அதில் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை கொஞ்சமாக தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய பச்சை பயிறு கடையல் ரெடி ஆகிடுச்சு. பச்சை பயிறு வந்து ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது. அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.